10வது 9வது படிக்கிற பையங்களுக்கு கஞ்சா போறதை தடுக்க முடியலன்னா கடை ஆட்சி நடத்துறீங்க. போது அவனுக்கு தலைக்கு ஏறி என்ன பண்றோம்னே தெரியாம அந்த அளவுக்கு வெட்டுறோம். ஒரு நாதாரி மீடியா கூட அதை பத்தி பேசல. காலையில இருந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு எந்த வேலையுமே பார்க்க முடியல. அவ்வளவு வெறியாகுது. அவங்க ஃபுல்லாமே வெறும் 9th 10th படிக்கிறவங்க கஞ்சாவை போட்டுட்டு ஒரு நார்த் இந்தியன் காரனை போட்டு கொடூரமா வெட்டுறாங்க. எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வச்சு அவ்வளவு கொடூரமா வெட்டுறாங்க. அந்த 10வது 9வது படிக்கிற பையங்களுக்கு கஞ்சா போறதை தடுக்க முடியலன்னா கடை ஆட்சி நடத்துறீங்க. நான் அதான் கேக்குறேன். போய் கண்டவன அரெஸ்ட் பண்றீங்க. ஒரு சவுக்கு சங்கர் வீட்டுலாம் போய் அரெஸ்ட் பண்ணீங்க. அந்த அளவுக்கு போலீஸ் திறமை இருந்தது. ஒருத்தன் கஞ்சா விற்கிறவனை தடுக்க முடியாத அளவுக்கு எதனால இதாகுது? அந்த 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 வீடியோல இருக்கிறவங்க யாருமே ஒரு கொலவெறி தாக்குதல்லையோ இல்ல ஏதோ ஒரு முன்விரோதத்திலயோ எதுலையுமே அவங்க அப்படி வெட்டவே கிடையாது. ரொம்ப ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டு அவனை வெட்டுவானுங்க. நான் ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். கொஞ்சம் மனம் தடம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும் அந்த வீடியோ. அதுல ஒருத்தன் அருவாளை குர்றா, நான் ஒரே ஒரு வெட்டிக்கிறேன்டா ப்ளீஸ்ரா குர்றா. அப்போ அதை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி வெட்டுறான். அந்த அளவுக்கு போது அவனுக்கு தலைக்கு ஏறி என்ன பண்றோம்னே தெரியாம அந்த அளவுக்கு வெட்டுறான். ஒரு நாதாரி மீடியா கூட அதை பத்தி பேசல. பாலிமர் நியூஸ் தவிர எதுலயுமே போட மாட்டேங்கிறான். இந்த திமுக சொம்படிக்கிறவன் அந்த செந்தில், இந்த முக்தர் அலிஃப், அவ யாரு கலியுக கண்ணகி, கனிமொழி, யாருமே பேசல. ஒருத்தன் கூட பேசல. மணிப்பூர்ல ஏதாச்சும் ஆச்சுறான், மணி ஆட்டிக்கிட்டு போவான். இங்க இருந்து உத்தரகாண்ட்ல ஏதாச்சும் நடந்து சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இங்க இருந்து போவானுங்க. இது தமிழ்நாட்டுல திருத்தணியில ஒரு 3-4 பேர் போட்டு ஒருத்தர் அவ்வளவு கொடூரமா வெட்டுறானுங்க. அந்த வீடியோ ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு வீடியோவா இருக்கு. ஒருத்தன் கூட அதை பத்தி பேச மாட்டேங்கிறான். எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அத்தாடி 2026 இவங்க ஏதோ ஒரு ஓட்டு கிட்ட போட்டு என்ன ஃப்ராடு வேலையோ பண்ணி திருப்பில ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது. எங்கிட்டாச்சும் பாஸ்போர்ட் விசாரணை வாங்கி எங்கிட்டாச்சும் ஃபாரின் போயிடணும் போல. இல்ல இந்த மாதிரிதான் நடக்கும். நம்ம ஆளுகளும் இருக்காங்களே அவங்க அதுக்கு மேல மானங்கட்டத்திலையும் பெரிய மானங்கட்டவங்கன்னா அவங்களாதான் இருப்பாங்க. என்ன வெட்டுப்பட்டு குத்துப்பட்டாலும் கடைசியில ஓட்ட போட்டு விட்டு திருப்பி வந்து வெட்டு வாங்குவாங்க. இவங்க கூடலாம் இருக்கிறதுக்கு அவ்வளவுதான்.